நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே கர்த்தர், என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை. Jesus coming soon. என்ன பிரச்சனை தெரியவே இல்லை. இது பவர் பைட்ரு நல்லா கொரகடைல் மாதிரி இல்லை, அது வேறு. இது வந்து பேந்தர், கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸு, நல்லா இருக்கு ஐட்டம். இது வந்து 7 பீஸு. இது இது எல்லாமே பொருட்கள் மாதிரி. இது பேந்தர். இது ஓகே. நம்மள மாதிரி நல்லா பழகிட்டாரு பண்ணிட்டு. பாப்பரடி இது ஏலோ பிஜி பவர் நாபு. இங்கே பாருங்க, பவர் நாபு, நல்ல ஸ்டீல் ஹேண்டிலு, எல்லாமே ஸ்டீலு, நல்ல பெல் சவுண்டு. ஒரு 30 mm போட்டால் ஒரு 150 மீட்ரு வரைக்கும் ஏறும். 130 போட்டால் ஒரு 130 150க்குள்ளே ஏறும். நல்ல டிராய்
அருமையாக இருக்குது. வேணுங்கிறவங்க கேளுங்க. அதே மாதிரி ராடு 8 ஃபீட்டு 7 ஃபீட்டு வெயிட்லெஸ் உள்ளது இருக்குது, வெயிட் உள்ளது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இது ஒரு பார்ட்டிக்கு அனுப்ப போகுது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நமக்கு பிரைட் லைனெல்லாம் நீங்களே சுற்றி தந்துடுங்க அப்படின்னாங்க. அதனால் பிரைட் லைனை நம்மளே சுற்றி இது பண்ணுது. இது நல்ல சூப்பர் ரீல், நல்ல ட்ராக் இருக்குது. வேணுங்கிறவங்க சொல்லுங்க, வாங்கிக்கலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இதில் இப்படி இருக்குன்னா, இப்படி எடுத்துகிட்டு இப்படி இருக்குது, இதை எடுத்து இப்படி போட்டுட்டு இதை எடுத்து இப்படி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைன் எடுத்து இதில் விடணும். இதில் விட்டுட்டு நமக்கு அடுத்து இன்னொரு ராட் எடுத்து இங்கே போடுறோம். இதில் இப்படி போட்டுட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் இப்படி விட்டு விட்டு எடுத்துடணும். எல்லாம் அந்த அர்த்தம் வரைக்கும் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்னேக் கட்டு பிடிக்கிறதுக்குள்ள லீடர் லைனு. இந்த லீடர் லைன் இப்படி போடணும். போட்டு இதுக்குள்ளே விட்டு மறுபடியும் இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே கொண்டு வந்து எப்படி போடணும்னா, இது மாதிரி மெதுவாக கொண்டு வந்து இப்படி தான் போடணும். இந்த நூல் வந்து இப்படி நிற்கணும். இதுக்கு மேலே இது கீழே இழுத்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் நம்ம இந்த இதை வந்து உருவி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். உருவன்னா இப்படி எடுத்துகிட்டு அழகாக மறுபடியும் இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துடலாம். இந்த பார்த்தீங்களா, இதை மறுபடியும் இதை எடுத்து இப்படி விட்டால் வெளியே வந்துடும். அவ்வளோதான். அடுத்து இது மாதிரி வச்சுட்டு நமக்கு அடுத்து என்னென்னா, ஒரு ஃப்ராக் மாட்டுறதுனால இப்படி இதில் மாட்டலாம். இது துஷ்மன் ஃப்ராக்கு, நல்லா சாமியனுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இதை வந்து என்ன இருக்குதுல்ல, இப்படி வச்சுட்டு இப்படி இருந்துச்சுன்னா வந்துடும். அதே மாதிரி இது எடுத்து இப்படி இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இன்னொன்று கூட போட்டு காட்டுறேன். அடுத்தது இதே மாதிரி இப்படி போட்டால் இது உள்ளே ஏறிடும். மறுபடியும் இப்படியே எடுத்தால் வெளியே வந்துடும். இதுதான் உப்பு போடியும் மெத்தட். அதே மாதிரி அடுத்து நீங்கள் ராடை எடுக்கணுன்னா இது மாதிரி 2 பீஸாக எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சிடணும். இதை கலத்தி, இல்லாட்டி இது சும்மா அப்படியே நீங்கள் மறுபடியும் விராலுக்கு போகிற மாதிரி இதை போட்டுக்கணும். இல்லாட்டி கார்ப்புக்கு போடுறதுன்னா இதை போட்டுக்கலாம். கார்ப்புக்கு போடுறது லீடர் லைனு, இது விராலுக்கு போடுற லீடர் லைனு. நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு இது ரெண்டும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அப்புறம் கொஞ்சம் ஊக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கொடுப்போம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க. ஓகே. இப்போ வந்து இது பாக்ஸில் வைக்கும்போது நம்ம இப்படி இதை லூஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். இது லூஸ் பண்ணி இப்படி இப்படி வச்சுருக்கோம். நீங்கள் எடுத்து மாட்டினதுக்கப்புறம் இதை நல்லா டைட் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ணணும். இது டைட் பண்ண விட்டிங்கன்னா கீழே விழுந்தா இது கிடைக்காது. அதனால் இதை நீங்கள் எப்பவுமே டைட் பண்ணி வச்சுருக்கணும். இதில் போட்டோன்னுமே டைட் பண்ணிடணும். இல்லாட்டி இது உங்களுக்கு கிடைக்காது. மறுபடியும் சொல்கிறேன், இது நல்லா டைட் பண்ணிக்கணும். ஃபுல் டைட் பண்ணிடணும். ஆ பண்ணி